இந்த வீடியோல ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நாமக்கல் மாவட்டத்தையும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர்வலைக்கு உள்ளாக்கின ஒரு சம்பவத்தை பத்தி பேச போறோம். அந்த சம்பவத்தை பத்தி இன்னைக்கு நடந்த சட்டமன்ற கூட்டத்துல எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காரு. அதற்கு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் என்ன பதில் சொல்லியிருக்காரு, அரசு தரப்புல அந்த குற்றங்களை பத்தி இல்ல அந்த மோசடியை பத்தி என்ன பேசியிருக்காங்க, திரு விஜய் அவர்கள் அவருடைய நாமக்கல் பிரச்சாரத்துல இந்த குற்ற சம்பவத்தை பத்தி என்ன பேசினாரு அப்படிங்கறத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படின்னாதான் நான் கொடுக்கிற இந்த மாதிரியான அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கிட்னி திருட்டு சம்பவம் நாமக்கல் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஏழைகளை குறி வச்சு நடந்திருக்கு. அதுலயும் குறிப்பா கைத்தறி நெசவாளர்கள் இருக்காங்க இல்லையா, நெசவு தொழில் செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்களை குறி வச்சுதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதுலயும் குறிப்பா புரோக்கர்கள் மூலமா இவங்களை அணுகி 5 லட்சம் ரூபாய் தரோம், 10 லட்சம் ரூபாய் தரோம், நீங்க உங்க கிட்னியை மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இவங்க கிட்ட இருந்து வாங்கி இந்த ஏழை மக்களுக்கு பணத்தாசையை தூண்டி அந்த மக்களுக்கு தேவை இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான பணத்தை கொடுத்துட்டு உடல் உறுப்ப சட்ட விரோதமா திருடி இருக்காங்க இந்த கும்பல் இங்க இருக்கக்கூடிய நாமக்கல் சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய 2 மருத்துவமனைகள், அங்கீகாரம் இல்லாத 2 மருத்துவமனைகள் மூலமா வெளிநாட்டு மக்களுக்கு இந்த கிட்னிகளை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதும் விசாரணையில தெரிய வந்திருக்கு. இந்த சம்பவத்தை பத்தி அரசல் புரசலா நம்ம சோசியல் மீடியாஸ்லயோ இல்ல செய்தி ஊடகங்கள் மூலமாவோ இல்ல செய்தித்தாள்கள் மூலமாவோ தெரிஞ்சிருப்போம். இந்த நிலைமையில தான் இன்னைக்கு நடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல பங்கேற்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில வந்த எதிர்கட்சி உறுப்பினர்கள் எல்லாருமே ஒரு பேட்ஜ் அனுப்பி வந்தாங்க. அது என்ன பேட்ஜ் அப்படின்னா கிட்னி ஜாக்கிரதை அப்படிங்கிற அந்த பேட்ஜ். இதன் மூலமாவே அங்க சொல்லாம சொல்லிட்டாங்க, நாங்க இன்னைக்கு இந்த சம்பவத்தை பத்தி தான் பேச போறோம் அப்படிங்கிற மாதிரி. நாம எதிர்பார்த்த மாதிரியே எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இந்த சம்பவத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாரு. அவர் பேச ஆரம்பிச்சப்போ என்னென்ன விஷயங்களை சொன்னாரு அப்படின்னா, திமுகவோட எம்எல்ஏவுக்கு சொந்தமான ஒரு மருத்துவமனையிலேயே இந்த மாதிரியான முறைகேடு நடந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஏழைப்பாளைகளை ஏமாற்றி அவங்களுடைய உடல் உறுப்புகளை திருடுறது எந்த விதத்துல நியாயம்? ஏன் அப்படிப்பட்ட ஒரு மருத்துவமனை மீது நீங்க சரியான நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஆக்ரோஷமான கேள்விகளை சட்டப்பேரவையில இன்னைக்கு அவரு முன் வச்சிருக்காரு. அதற்கு பதிலளிக்கிற விதமா மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, அது கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாது, கிட்னி முறைகேடு அப்படின்னு சொல்லணும். அதாவது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்ல நடந்த இர்ரெகுலாரிட்டி அப்படிங்கிற மாதிரி நாம அதை சொல்லணும், அதை திருட்டுன்னு சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் சொன்ன அந்த கருத்தை கரெக்ட் பண்ணிருக்காங்க. இதுலயே நமக்கு ஒரு அரசியல் இருக்கிறது தெரிய வரும். என்ன அப்படின்னா, திருட்டு அப்படின்னு சொல்லிட்டா நேரடியா திருட்டு பட்டம் கட்டுற மாதிரி ஆயிடும். ஆனா அதையே முறைகேடுன்னு சொன்னா இது அரசு சட்டங்களை தாண்டி இவங்க ஒரு முறைகேடா ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. இந்த நாமக்கல் மாவட்டத்தில் நடந்த கிட்னி திருட்ட அந்த விஷயத்தோட வீரியத்தை குறைக்கிறதுக்காக நம்மளுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியம் அவர்களே இந்த மாதிரியான ஒரு கருத்தை பதிவு பண்ணது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து அவர் விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சார் இல்லையா, ஒரு நீண்ட நெடிய விளக்கத்தை அவர் கொடுத்திருக்காரு. அதுல முக்கியமா சொல்லணும்னா அவர் விளக்கம் கொடுத்ததை தாண்டி பயங்கரமா சமாளிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுல முதல் சமாளிப்பு என்ன அப்படின்னா, உடனடி நடவடிக்கை எடுக்க, அதாவது இந்த விஷயம் எல்லாம் எங்களுக்கு எப்படி தெரிய வருதுன்னா செய்தி ஊடகங்கள் மூலமா தான் நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த செய்தி ஊடகங்கள் மூலமா எங்களுக்கு தெரிஞ்ச உடனேயே முதலமைச்சர் எனக்கு கால் பண்ணி உடனடி நடவடிக்கைகள் எடுக்கணும், இத உடனடியா இது யார் காரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எனக்கு உத்தரவு போட்டாரு அப்படிங்கிற மாதிரி மா சுப்பிரமணியம் அவர்கள் சட்டப்பேரவையில பதிவு பண்ணாரு. தொலைக்காட்சி செய்திகளில் சிறுநீரக முறைகேடு நடப்பதாக வரப்பெற்ற புகார் குறித்து யாரும் அரசின் கவனத்தை ஈர்க்காமலேயே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தொலைக்காட்சிகளில் இந்த செய்தி பார்த்த உடனே எங்களை அழைத்து, இது போன்றது ஒரு செய்தி பரவி வருகிறது, உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். அதன் அடிப்படையில் சிறுநீரக முறைகேடு நடப்பதாக வரப்பெற்ற புகார் குறித்து தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குனர் மருத்துவர் எஸ் வினீத் IAS அவர்கள் விரிவான விசாரணை மேற்கொண்டு
அறிக்கையினை அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டார். அந்த வினீத் IAS அவர்கள் தலைமையில், திட்ட இயக்குனர் அவருடைய தலைமையில், இணை இயக்குனர் சட்டம், மருத்துவம் மற்றும் நலப்பணிகள் இயக்ககம், பெரம்பலூர் மற்றும் அரியலூர் இணை இயக்குனர் இவர்கள் மேற்பார்வையில் ஒரு குழு ஆய்வு மேற்கொண்டது. அதன்படி 17/7/2025 அன்று நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் திருச்சி பகுதிகளில் கள ஆய்வை இந்த குழுவினர் மேற்கொண்டார்கள். முதற்கட்ட விசாரணையின் அடிப்படையில் திருச்சி சிதார் மருத்துவமனை மற்றும் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வழங்கப்பட்ட உரிமங்கள் மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குனரால் 23/7/2025 தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம அந்த கிட்னி திருட்டு நடந்ததா சொல்லப்படுற அந்த மருத்துவமனை மீது குற்றம் சாட்டப்பட்ட அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்ட உடனேயே அந்த மருத்துவமனையினுடைய கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை அந்த பெர்மிஷனை நாங்க ரத்து பண்ணோம். அது மட்டும் இல்லாம அந்த ஹாஸ்பிட்டலுக்கான லைசன்ஸையே நாங்க கேன்சல் பண்ண பரிந்துரை பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான கருத்தையும் அவரு அங்க பதிவு பண்ணாரு. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டா சத்தியமா தெரியல. இன்னும் அதுக்கும் ஒருபடி மேல போய் 2017 இதே மாதிரியான ஒரு முறைகேடு நடந்திருக்கு, அதுவும் அதிமுக ஆட்சியில. EPS அவர்கள் இப்ப நடந்த இந்த சம்பவத்தை பத்தி இவ்வளவு காரசாரமா இவ்வளவு ஆக்ரோஷமா சட்டப்பேரவையிலே வந்து பேசுறாரு. இதற்கு முன்னாடி நடந்த அந்த 2017ஆம் ஆண்டு நடந்த அந்த முறைகேடுக்கு இவர் என்ன ஆக்ஷன் எடுத்தாரு? அதற்கும் வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கு, அதுக்கு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான கருத்தையும் இங்க பதிவு பண்ணிருக்காரு. இதன் மூலமா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இரண்டு திராவிட கட்சிகளும் இங்க மாற்றி மாற்றி ஊழல் செஞ்சுக்கிட்டு முறைகேடான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற விஷயத்துல இருந்தே நமக்கு தெரிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த கிட்னி திருட்டுல மெயினா புரோக்கர்களா வேலை பார்த்த இந்த இரண்டு நபர்கள் மேல நாங்க குற்றவியல் நடவடிக்கை எடுத்திருக்கோம், அவங்கள கைது பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களையும் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் பதிவு பண்ணாரு. இது வரவேற்க வேண்டிய விஷயமா இருந்தாலும் இதே தமிழக அரசு தான் சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு சிறப்பு குழுவை ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த கேஸையும் போட்டிருக்காங்க. அந்த கிட்னி திருட்டு வழக்க தீர விசாரிச்சு உண்மையான குற்றவாளிகள் யாரு, உண்மையாவே அந்த திமுக MLAவுக்கும் இந்த சம்பவங்களுக்கும் தொடர்பு இருக்கா அப்படிங்கறத விசாரிக்க ஒரு சிறப்பு குழு அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை எதிர்த்து தமிழக அரசே ஒரு வழக்க போட்டிருக்கிறதுதான் இது ஒரு கண் துடைப்பான விஷயமா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்குது. ஆக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் இன்னைக்கு நடந்த அந்த சட்டப்பேரவை கூட்டத்துல என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நாங்க எதையும் மறைக்க முயற்சி பண்ணலங்க, ஆனா முறைகேடு நடந்தது உண்மைதான் அப்படிங்கறத நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அதற்கான உடனடி நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கோம், யாரு குற்றம் செஞ்சாங்களோ அவங்கள தண்டிக்கவும் செஞ்சிருக்கோம். ஆனா நீங்க எங்களை மட்டும் குற்றம் சாட்டுறது நல்லது இல்ல, நீங்களும் தான் குற்றம் செஞ்சிருக்கீங்க, உங்க ஆட்சியிலேயும் தான் இப்படி எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதில கொடுத்திருக்காரு. இது எந்த விதத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான கேள்வியும் இப்ப எழுது. தமிழ்நாட்டுல இத்தனை வருடங்களா ஆட்சி செஞ்ச இரண்டு திராவிட கட்சிகளும் ஒரே ஒரு நபருக்கு பயந்து நடுங்கிட்டு இருந்தாங்க. அது யாருன்னு நான் சொல்லாமையே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களை பார்த்து இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் மட்டுமில்லாம ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் நடுங்குதுன்னு சொல்லலாம். காரணம், தன்னுடைய பரப்புரை ஆரம்பிச்சு ஒரு 4-5 மாவட்டங்களுக்கு போயிருப்பாரா, இதுவரைக்கும் நடந்து கேட்பாரற்ற நிலையில கிடந்த பல விஷயங்களை தோண்டி கையில எடுத்து அதை பத்தி பேசின அடுத்த நொடியில இருந்து குறிப்பா மத்திய அரசுக்கு போய் சேருது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. அப்படிதான் நாமக்கல் பிரச்சாரத்துல திரு விஜய் அவர்கள் இந்த கிட்னி பிரச்சனையை பத்தியும் பேசியிருந்தாரு. ஏழைப்பாளைகளின் ஏழ்மையை பயன்படுத்தி, அவங்களுடைய இயலாமையை பயன்படுத்தி அவங்க கிட்ட இந்த மாதிரியான கிட்னி திருட்ட நடத்தியிருக்காங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? ஒரு திமுகவின் MLAவா இருந்த ஒரு நபருடைய ஹாஸ்பிட்டல்லையே இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு. இந்த மக்களுடைய ஏழ்மைக்கும் காரணம் நீங்க தான், அந்த ஏழ்மையை பயன்படுத்தி அந்த மக்கள் கிட்ட இருந்து கிட்னியை திருடுறதும் நீங்க தான். அப்போ இந்த மக்களுடைய நிலைமை என்ன, இவங்களுக்கான பதில் என்ன? அந்த மக்களுடைய ஏழ்மை நிலையை போக்க நீங்க ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது மாற்று வழிதான் கொடுக்கணுமே தவிர அவங்க உடல்ல இருக்க உறுப்புகளை திருடிதான் அவங்களுக்கு காசு கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லையே. அப்படி இருக்கிற பட்சத்துல தமிழக அரசு இந்த விஷயத்துக்கு துணை போகுதோ அப்படிங்கிற கேள்வியையும் திரு விஜய் அவர்கள் நாமக்கல் பிரச்சாரத்துல முன் வச்சாரு. அதற்கும் ஒருபடி மேல போய் அவரு தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியா ஒரு விஷயத்த சொன்னாரு. தமிழக வெற்றி கழகம் 2026ஆம் ஆண்டு தேர்தல்ல வென்று ஆட்சி அமைக்கும் போது இந்த கிட்னி திருட்டுல
ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல நடந்த அத்துணை ஊழலுக்கும் யாரெல்லாம் காரணமோ அவங்களுடைய முகத்திரைகள் கிழிக்கப்பட்டு அவங்களுக்கு உகந்த தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸையும் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஏழை பாளைகளின் ஏழ்மையை பயன்படுத்தி அவங்கள சுரன்ற இந்த மனிதாபிமானமற்ற ஒரு அரசை கண்டிச்சு அவரு முழக்கமிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை எல்லாம் பத்தி பேசுற வரைக்கும் இது சும்மா ஜஸ்ட் லைக் தட் சோசியல் மீடியால ஸ்க்ரோல் பண்ணிட்டு போற ஒரு விஷயமா தான் இருந்தது. ஆனா என்னைக்கே தளபதி விஜய் அவர்கள் நாமக்கல்ல போய் நின்று இந்த சம்பவத்தை பத்தி பேசினாரோ அன்னையில இருந்து திமுக அரசுக்கு இந்த ஒரு சம்பவம் ஒரு மிகப்பெரிய பிரஷரை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. வாரம் தளபதி விஜய் அவர்கள் அவருடைய பிரச்சாரத்துல கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி பிரஷர் ஹேண்டில் பண்ண முடியாம தான் கரூர்ல இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் பொதுமக்கள் கிட்ட பரவலா இருக்கு. இப்போ இந்த விஷயத்த மொத்தமா சுருக்கமா பாப்போமா? என்னன்னா, முதல்ல இந்த மாதிரி ஒரு கிட்னி திருட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த அந்த பெருமை விஜய் அவர்களுக்கு சேரும். செய்தி ஊடகங்கள் ரொம்ப தைரியமா ஒரு சில விஷயங்களை பேசுறதுல ஒரு சில ஊடகங்கள் இங்க இருக்காங்க, இன்னும் அதுல நமக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ட் இன்னொன்னு, இந்த சம்பவங்கள் எல்லாம் சேர்ந்து திமுகவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. அவங்களுடைய அதாவது விடியல் ஆட்சி அப்படின்னு சொல்ற அந்த ஒரு பெருமைக்குரிய வார்த்தைய விடியா ஆட்சி அப்படிங்கிற மாதிரி மாத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எண்ட் ஆஃப் த டே உண்மை என்ன அப்படின்னா, இது திருட்டோ முறைகேடோ என்னவா இருந்தாலும் சரி, ஆனா ஏழை பாளைகளினுடைய வறுமையை பயன்படுத்தி அவங்கள சுரண்டி இந்த மாதிரியான ஒரு திருட்டு சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறது ஒரு கொடுமையான விஷயம். இந்த மாதிரியான விஷயங்கள் திரும்ப நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயோ இல்ல ஒட்டுமொத்த இந்தியாலேயோ நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல இப்ப இருக்கிற அரசியல் கட்சிகள் தனியா ஒரு குழுவை அமைச்சு கண்காணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரிக்வெஸ்டும் இங்க வைக்கப்படுது. மக்களே, நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி பாக்குறீங்க? இந்த கிட்னி திருட்டு வழக்கு உண்மையாவே திருட்டா இல்ல முறைகேடா? திமுக இதற்கு உடந்தையா இருக்கா? திமுகவின் எம்எல்ஏவை திமுக அரசு காப்பாற்ற நினைக்குதா? அப்படிங்கிற அந்த கருத்தை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. மீண்டும் இந்த மாதிரியான ஒரு வீடியோல உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வில்வின் ரெக்ஸ் வின்சென்ட். நன்றி, வணக்கம்.